ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பப்பாயா பிளான்ட்டோட அப்டேட் தான் இன்றைக்கி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே கட் பண்ணிவிட்டு ஹேர் லேயர் பண்ணி வச்சுருந்தோம். லைக் வந்து கொக்கோ பீட்டும் செம்மண் கலவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வச்சுருந்தோம். ஸோ அதுலேருந்து அந்த க்ரோத்து தான் இது. இப்போ இது கட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 months மேலே ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பப்பாயா லைக் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் இல்லாமல் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பப்பாயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸும் வந்து இருக்குது. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயோட ஃப்ளவர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் விடுமா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 15 செடி இருக்குது. நல்லாவே வளர்ந்துருக்கு செடிகள். இப்போ தெரியுது அவங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருக்கு. ஸோ வந்து நான் இப்போ இது என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் லைக் வந்து ஒரு 20 liters இல்லை 15 liters பக்கெட்டில் வந்து பெயிண்ட் பக்கெட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மு மாதிரி இருக்கும்ல அது மாதிரி பக்கெட்டில் வச்சா நல்ல க்ரோத் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இருக்கேன். இது எல்லாமே ஒரு பிளான்ட்டாக வைக்கலான் இருக்கேன். அது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது ஒரு பிளான்ட்டாக. ஸோ இது பாருங்கள் இது ஒரு பிளான்ட்டாக அது ஒரு பிளான்ட்டாக தனித்தனியாக கட் பண்ணி வச்சா ஈல்டு எப்படி இருக்குன்னு தெரியல. முதல்ல வருமானன்றதுன்னு தெரியல. ஸோ இது நல்லா பூத்து இருக்குது. மேபி காய்கள் விடலாம் இன்னும் 10-15 நாளில் பார்ப்போம். ஸோ இதுக்கான அப்டேட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து விடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.